2026ஆம் ஆண்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பங்குனி பெருவிழா மார்ச் 23 முதல் ஏப்ரல் 1 வரை நடைபெறுகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளின் அட்டவணை மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றம் காலை 6:30 மணிக்கு நடந்தது. மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை அதிகார நந்தி சேவை காலை 6 மணிக்கு நடந்தது. மார்ச் 27 வெள்ளிக்கிழமை வெள்ளி ரிஷப வாகனத்தில் இரவு 10:30 மணிக்கு தேரோட்டம் நடைபெற்றது. மார்ச் 29 ஞாயிறு திருத்தேரோட்டம் தேர் திருவிழா காலையில் 6:30 மணி முதல் நடந்துட்டு இருந்திருக்கு. மார்ச் 30 திங்கள், அதாவது நாளைக்கு 63 வீதி விழா மதியம் 3 மணிக்கு நடக்கும். ஏப்ரல் 1 புதன்கிழமை திருக்கல்யாணம் மற்றும் பங்குனி உத்திரம் மாலை 6:30 மணி முதல் நடக்கும். எல்லாத்துலேயும் எல்லாரும் கலந்துக்க நான் கேட்டுக்கிறேன். திருவிழா விவரங்கள் பார்த்திங்கன்னா, அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னையில் இருக்குது. முதன்மை திருவிழாவிற்கு பிறகு 10 நாட்களுக்கு விடையாற்றி கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மற்ற நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா, மார்ச் 22 அன்றே கிராம தேவதை ஸ்ரீ கோலவிழி அம்மன் வழிபாட்டுடன் பூர்வாங்க பணிகள் தொடங்குகிறது. இந்த திருவிழா நாட்களில் மயிலாப்பூர் மாட வீதிகள் முழுவதும் பக்தர்களின் கூட்டத்தில் காலை கட்டும். குறிப்பாக 63 திருவிழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருவாங்க. திருவிழா நேரத்தில் ஏதேனும் குறிப்பிட்ட வாகன சேவைகள் அல்லது தரிசன நேரங்கள் பற்றி தெரியணும்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அன்னைக்கு என்ன நியூஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். சின்னதாக இந்த கோயிலை பற்றி பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே வந்த கிரேக்க ஆசிரியர் தாலமி கிபி 90 முதல் 168 இவர் இந்த ஊரை மல்லியார்பா என குறிப்பிடுறாரு. அந்நாட்களில் இந்நகரம் வணிகம் செழித்து வளர்ந்த நிலையில் மிகவும் புகழ்பெற்ற கடற்கரை பட்டினமாக விளங்கியிருக்கு. மேலும் இந்நகரமானது பண்பாட்டு சிறப்பினையும் தனக்கேற்றதை கொண்டது. உலக புகழ்பெற்ற அற இலக்கியமான திருக்குறளை இயற்ற திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாப்பூரில் வாழ்ந்திருக்கிறாரு. 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த சைவ சமய குறவர்களாகிய திருஞான சம்பந்தரும் அப்பரும் இத்திருத்தலத்தை பற்றி பாடியிருக்கிறாங்க. பாடல் பெற்ற ஸ்தலம். கிபி 1566களில் மயிலாப்பூர் போர்ச்சுகீசரின் வசம் விழுந்தபோது திருக்கோயில் பெரிய அளவில் சேதமுற்றது. தற்போதுள்ள திருக்கோயிலானது 300 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் கட்டப்பட்டதாகும். தென்னிந்தியாவின் மிகவும் முக்கியத்துவமான சைவ திருத்தலங்களில் ஒன்றான மயிலை அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலானது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை மாநகரத்தில் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டினர் உள்பட பலாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இத்திருக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் வருகை தருவாங்க. இத்திருக்கோயிலின் இறைவன் அருள்மிகு கபாலீஸ்வரர், இறைவி அருள்மிகு கற்பகாம்பாள். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நெடுந்துயர்த்த கோபுரம் கொண்ட அழகான திருக்கோயில். இது கிழக்கு புறத்தில் நெடியுயர்த்த கோபுரத்தை மேற்றிசையில் பெரிய திருக்குளத்தையும் கொண்ட அழகிய திருக்கோயிலாகும். திருக்கோயிலும் திருக்குளமும் 4 புறங்களிலும் அகன்ற மாட வீதிகளால் சூழப்பட்டிருக்கும். திருக்கோயில் மற்றும் திருக்குளத்தின் அழகிய காட்சியை அருகிலுள்ள படத்தில் பார்க்கலாம். மயிலாப்பூர் கடற்கரையில் இருந்து அரை மைல் தொலைவில் அடர்த்தியான குடியிருப்பு பகுதியின் நடுவே அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த பங்குனி மாத தேர் திருவிழா ரொம்ப காலமாக பல நூற்றாண்டு காலங்களாக தொடர்ந்து நடைபெறுது. ஒரு நீண்ட கால பாரம்பரியத்தை குறிக்குது. இந்த கோயிலில் 7ஆம் நூற்றாண்டு திராவிட கட்டிடக்கலையில் அடிக்கடி காணப்படுற சிவபெருமானின் மகிமையை கொண்டாடப்படுகிறது. 63 இந்த திருவிழா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்விழாவின் உச்சகட்டமாக விளங்கும் 63 நாயன்மார்களின் தமிழ் சைவ புனிதர்கள். இவங்களோட பெருமையை, சிவபெருமான் மீதான பக்தியை நினைவு கூறும் ஒரு சிறப்பு பகுதி தான் இந்த ஊர்வலம். தெய்வீக ஆசீர்வாதமும் கொண்டாட்டமும் இந்த மயிலாப்பூர் கோயிலில் எப்பவுமே இருக்கும். மயிலாப்பூர் வீதிகளில் வசிப்பவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தெய்வங்களை ஆசி வழங்குவதற்காக விரிவாக அலங்கரிக்கப்பட்ட தேர்களும் வாகனங்களும் இந்த ஊர்வலத்தில் இடம்பெறும். இந்த விழாக்கள் பண்டைய இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது மயிலாப்பூரிலிருந்து போர்ச்சுகீசர்களால் 16ஆம் நூற்றாண்டில் அளிக்கப்பட்டு பிற்பாட்டில் விஜயநகர மன்னர்களால் மீண்டும் கட்டப்பட்டது. இக்கோயில் அதன் 120 அடி உயர கோபுர, துடிப்பான நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் நாயனார் புனிதர்களின் மரபுகளான அழகான ஆழமான தொடர்புடைய புகழ்பெற்ற ஸ்தலம். இந்த கோயிலில் பல்லவ வம்சத்தில் கட்டப்பட்ட கபாலீஸ்வரர் என்ற பெயர் தான் கபாலம் அப்படின்னா மண்டை ஓடு மற்றும் ஈஸ்வரர்னா சிவபெருமான் ஆகிய சொற்களிலிருந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சாபத்தை நீங்குவதற்காக பார்வதி தேவி மயில் வடிவில் சிவனை வழிபட்டதாகவும் அதனால் இப்பகுதிக்கு மயிலாப்பூர் மயிலின் கூவல் பூமி அப்படின்னு பெயர் வந்ததாகவும் ஐதீகங்கள் கூறுது. பிரம்மாவின் மண்டை ஓடு தொடர்பான ஒரு சாபத்திற்கு
பிராயச்சித்தம் செய்வதற்காக அவர் சிவனை வழிபட்டார் என்றும் மற்றொரு ஐதீகம் கூறுவதாக நிறைய நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நாயனார் புனிதர்களின் துதிகளில் அடிக்கடி குறிப்பிடப்படும் மூலக்கோயில் 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீயர்களால் அழிக்கப்படுவதற்கு முன்பு கடலுக்கு அருகில் மிக அருகில் தற்போதைய சாந்தோம் பேராலயத்திற்கு அருகே அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது. புனரமைப்பு அதுக்கப்புறம் நடந்திருக்கு. விஜயநகர மன்னர் வந்து 16ஆம் நூற்றாண்டு இடையில் இந்த கோயிலை வந்து தற்போதைய இடத்தில் புனரமைத்திருக்கிறாரு. இந்த 120 அடி உயர கோபுரம் வந்து 1906ஆம் ஆண்டு கட்டப்பட்டதுங்க. இப்பகுதியில் உள்ள சப்தஸ்தான சிவன் கோயில்கள் ஒன்றாகும். மேலும் இங்கு 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கு. இக்கோயில் ஆருத்ரா அல்லது திருவாடு திருவிழாவின் மையமாக திகழ்கிறதுங்க. இந்த விலாகை பார்த்துட்டு எல்லாரும் அந்த கோயிலுக்கு நாளைக்கு போயிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ.